என்னை போன்ற பல படைப்பாளிகள் இந்த திரைத்துறைக்குள், குறிப்பாக தமிழ் திரைப்படத்துறைக்குள் வருவதற்கு வித்திட்டவர் அண்ணன். வெறும் நாடகமாக இருந்த தமிழ் சினிமாவை சினிமாவினுடைய மொழியில் அனைவரும் கவனிக்கும்படி செய்து காட்டியவர். தமிழ் சினிமாவில் தமிழில் பேசினார்கள், ஆனால் நடித்தவர்களும் அந்த உடைகளும் தமிழர்கள் அல்லாதவர்களை காண்பித்த காலத்தில் வேட்டையை மடித்து கட்டிய தமிழர்களை முதலாக தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதிராஜா அண்ணன். வெறும் திரைப்பட படைப்பாளிகள் அல்ல, அவர் இந்த தமிழ் இனத்துக்கும் இந்த மொழிக்கும் செய்திருக்கிற காரியங்கள் ஏராளம். காலங்காலமாக ஒதுக்கப்பட்டு வந்த கிராமத்து எளிய மனிதர்களை கேமராவுக்கு இந்த முகங்கள் எல்லாம் எடுபடாது என்று இருந்தவையெல்லாம் உடைத்தெறிந்து யதார்த்தத்துக்கு மிக நெருக்கமாக தமிழ் சினிமாவை வளர்த்தெடுத்தவர். அவரை வைத்து ஒரு திரைப்படம் இயக்க எனக்கு நெடுநாள் விருப்பம். ஆனால் அதுக்கான ஒரு கதையை நான் நெடுநாள் தேடிக்கிட்டு இருந்தேன். அதுதான் கருமேகங்கள் கலைகின்றன. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியாச்சு. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அவர் கடைசியாக கேமரா முன்னாடி நடித்த படம் அதுதான் நினைக்கிறேன். அவரை கொஞ்சம் கஷ்டமே படுத்திட்டேன் நான். ஏன்னா அந்த பாத்திரம் அப்படி, என்ன நீ சொல்றியோ அதையெல்லாம் செய்கிறேன்டா அப்படின்னாரு. அவருடைய வயசு 84 அந்த நேரம். ஆனால் ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்தார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இன்றைக்கு தமிழ் சினிமாங்கிற பேரில் என்னெல்லாமோ வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல தமிழர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழ் சினிமாவுக்குள் இடம் பிடித்த காலம் அண்ணனுடைய காலம். அதன் பிறகு தான் தமிழ் சினிமா உண்மையான தமிழ் சினிமாவை மாறிச்சு. இப்போ தடமாறி போய்கிட்டு இருக்கு மறுபடியும். பாரதிராஜா போன்றவர்கள் தமிழுக்கு, அதாவது தமிழ் மொழிக்கோ இந்த மக்களுக்கோ இந்த இனத்துக்கோ இந்த உரிமைக்கோ எப்போ சிக்கல் வந்தாலும் முதலாளாக வந்து போர்க்களத்தில் நிற்கக்கூடியவர். குறிப்பாக அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர், ஒரு இயக்கமாக மாறிய ஒரு இயக்குனர். படம் எடுத்தால் போதும், பணம் சம்பாதிச்சா போதும்னு இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் எங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் போராட்டம் செய்து சாதித்து காட்டியவர். அரசாங்கத்தை வணங்க வைத்தவர். ஒரு சினிமா படம் எடுத்து யாரும் காசு பண்ணிடலாம், வெற்றின்னு சொல்லலாம். ஆனால் அந்த திரைப்பட கலை மூலமாக மக்களை மீட்டி எழுப்புறது இருக்குல்ல, அதுக்கான ஆள் இப்போ இல்லை. இவர்தான் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தை உருவாக்கினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்கினார். தமிழர்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கினார். அதுவரை தென்னிந்திய திரைப்பட சங்கமாகத்தான் இது இருந்தது. அவ்வளோ வேலைகள் செய்த ஒரு இதயம் இங்கே உறங்கிட்டு இருக்கு. கடந்த 2ஆம் தேதி, இன்னைக்கு 7 நாளுக்கு முன்னாடி, நானும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களும் இங்கே அவர் பார்த்தோம். ரொம்ப நேரம் இங்கேருந்து பேசிகிட்டு இருந்தோம். அவர் இவரை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டார். வந்திருந்தோம். அப்போ கூட நான் சும்மா அவருக்கு தெரியுதாங்கிற மாதிரி தான் நான் கேட்டேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான் முதலமைச்சராக இருக்காருண்ணா, தெரியுமா அப்படின்னேன். ஏய் சும்மாரா, எனக்கா தெரியாது அப்படின்னார். அன்புமணி நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டு நல்லா பேசியிருந்தார். பாரதிராஜா இல்லாத ஒரு தமிழ் சினிமாவை யாரும் வரலாற்றில் எழுதவே முடியாது. பாரதிராஜா கிட்டே இருந்து சினிமாவை மட்டும் கற்றுக்கூடாது, அவருடைய மொழிப்பற்று, அவருடைய இனப்பற்று, இந்த தமிழ் தேசிய பற்று, இதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவருடைய மனம் அமைதி காணட்டும். இந்த குடும்பத்துக்கு என்னுடைய அஞ்சலி. நாங்கள் எல்லாமே எப்போவுமே அந்த குடும்பத்தோடு இணைஞ்சிருக்கோம். தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு மாபெரும் இயக்குனர், எனக்கு மிகப்பெரிய லைஃப்பை கொடுத்தவர். முதல் மரியாதை, வேதம் புரியுது. அவர் ஒரு பெரிய டைரக்டர் நினைப்பா இருக்காரு. ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காரு. இப்போ கூட 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. வள்ளிமயில்னு ஒரு படத்தில் நான் டைரக்டரோடு நடித்தேன்.
தீவினை போட்டுன்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். எப்பவுமே அவர் பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை, டைரக்டர்னு சொல்லுவோம். எங்கள் டைரக்டர் தான். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு சகாப்தத்தோட மறைவு. எப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பு, இயேசு பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு வரலாறை பிரிக்கிறாங்களோ, அது மாதிரி பாரதி ராஜா அவர்களுடைய வருகைக்கு முன்பு, பாரதி ராஜா அவர்களின் வருகைக்கு பின்பு அப்படின்னு தான் திரையுலகத்தை நம்ம பிரிக்கணும். குறிப்பாக என்னைய மாதிரி படைப்பாளிகளை, அதாவது இளைஞர்களை, நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நான் சினிமாவுக்கு வருவதற்கு முதல் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவர் தான். அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான். அவர் படங்கள் வழியாக காட்டின ஒரு உலகம்தான், அந்த கிராமம்தான், அந்த வாழ்க்கை தான். அவங்கள எல்லாத்தையும் வந்து என்னைய நான் மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்கள் வந்து சினிமாவுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து, மதுரையிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு மைய புள்ளி அப்படின்னா அது இதுதான். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் சிவபெருமான்னா நான் 64வது நாயன்மார் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த பறந்துபட்ட தமிழ் சினிமாவில் சாதித்த பல சாதனையாளர்கள் கூட தாத்தா அல்லது சியான்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா அந்த இடம் அவருக்கு தான். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் புகழ் ஓங்குக, அவர் புகழ் வளருக. அவர்கள் பாதை, அவர் படமெடுத்த அந்த கிராமத்து அந்த பாதையில் பயணிக்கிற எனக்கு ஒரு குருநாதருடைய மறைவு என்ன அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவரை இந்த நேரத்தில் நான் வணங்குறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவர் படம் 2 தான் நடிச்சிருக்கேன். கிழக்கு சீமையிலே அந்தி மந்தாரை. என்னை எங்கேயோ இந்த நாட்டு மக்களுக்கு அவ்வளவு வீட்டுக்கு வீடு போகிற அளவுக்கு என்னை உயர்த்தி எனக்கு அந்த நடிப்பை அவர் சொல்லித்தந்து இந்த படத்தை அருமையாக எடுத்த ஒரு பெரிய இயக்குனர் மட்டுமல்ல, நெருங்கிய நண்பர். 60 ஆண்டு காலமாக பாரதி ராஜா அவர்கள் என்னுடைய நட்பு. ஒரு ரத்னகுமார் இருக்கார், அவர் தான் படத்தினுடைய டைலாக் ரைட்டர். நாங்கள் கலைத்துறையில் இன்னைக்கு வந்து எத்தனையோ டைரக்டர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா போல ஒரு மாபெரும் இயக்குனரை நாம் இழந்திருக்கோம். அது எப்படி சொன்னாலும் அது ஆறுதல் முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறார். எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம். இருந்தாலும் நாம் இருந்த காலத்தில் எதை சாதித்தோம், என்ன சொன்னோம், மக்களுக்கு என்ன செய்தோம் என்பதுதான் முக்கியம். அதை கலைத்துறை மூலமாக இந்த மக்களுக்கு எடுத்து கூறியவர் தான் இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவர் புகழ் என்றென்றும் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும். வணக்கத்தை எல்லாம் சொல்றாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு இயக்குநருமே மட்டுமல்ல, எங்கள் இயக்குநர்களுக்கு அவர் தான் காட்பாங்க. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவர்கிட்ட சொன்னால் அவரே சாதாரண இந்த அஸ்டன்ட் இருந்தால் கூட சரி வந்து நின்று அவருக்காக, அவருடைய பிரச்சனைக்காக போராடி வழிகாட்டுறவர் ஒரே மனிதர் அவர். இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் ஆகட்டும், நடிகர்களாகட்டும், இல்லை டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் யாராலும் சரி, பாரதிராஜா ஆணிவேர். அந்த ஆணிவேரும் வந்து எல்லா கிளைகளும் அப்படிதான். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பாரதிராஜன் தான் மணிவண்ணன் விக்ரம் சராசன் ரவிக்குமார் நான் அப்படி வழி வந்தாலும் அப்படிதான் வரும். நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, பாக்யராஜ் அசிஸ்டன்ட், அதுக்கு பார்த்திபன், அப்புறம் பாண்டியராஜ் தான். இப்படி எந்த பக்கம் போனாலும் அவருடைய வழி இல்லாமல் யாருமே வந்து சினிமாவில். அதான் முதல்ல தமிழ் படங்கள், ஹிந்தி படங்களை பார்த்து தமிழ் படங்கள் எடுத்தாங்க. ஆனால் இவர் வந்தப்பறம் தான் அதை மாற்றி அமைச்சார். தமிழ் படங்களை பார்த்து ஹிந்தி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரெட் ரோஸ் வந்து சால்மான் சோமான் 16 வயது, அப்புறம் ரெட் ரோஸ் எல்லாமே அங்கேருந்து ராஜேஷ் கண்ணா வந்து இவர் கால்ஷீட் வெயிட் பண்ணி இவர் படம் எடுத்தாங்க. அப்படி அந்த மாதிரி வட இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்க ஒரு மாபெரும் இயக்குனர். சினிமாவை வந்து ரொம்ப கிராமத்தை உள்ள கொண்டு வந்தவர். அதெல்லாம் செட்டு போட்டு அப்போ ஒரு க்ளோஸ் டோராக இருந்துச்சு, பெரிய லெவலாக. அதில் யார் வேணா வரலாம், யார் வேணா டேரக்ட் பண்ணலாம், யார் வேணா நடிக்கலான்ற பெரிய ஒரு கதை திறந்து விட்டார், பெரிய வாசலை திறந்து விட்டவர் தான் அவர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மனோஜ்குமார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எப்பவுமே மனோஜ்குமார் என்னை பார்த்து ரொம்ப அன்பு இருக்கு.
அவ்வளோ சீக்கிரம் மரணம் அடைய வேண்டும். நல்ல திடகாத்திரமான உடம்பு, நல்ல தைரியமான மனசு உடஞ்சிட்டாரு. அதனால அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். நிச்சயமா ஒரு குடும்பத்துக்கு எல்லாம் ஆறுதல் செய்யறோம். காரணம் வேண்டுகிறோம். பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக் பீரியட்ல நாங்களாம் பயந்து ஒளிஞ்சிருக்கும் போது முன்னேறிந்து நான் இருக்கேன் அப்படின்னா நில்லுகள் அப்படி சொல்லி நின்று தைரியமா நெஞ்ச நிமித்து வந்து 10 பேர் காரெல்லாம் உடைச்சாங்க, கண்ணெல்லாம் உடைச்சாங்க. அவன் தைரியமா வந்து வாங்கினாங்க. அவரை பார்த்து எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து பாரதிராஜா சார் வந்தாதான் இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு. அதனால பாரதிராஜா சார் ஆத்மா சாந்தாங்க. அவர் மாதிரி இதெல்லாம் நம்ம பேசுறது ஒன்றுமே இல்லை. நமக்கு கிடைச்ச விதி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் காலம் வந்து இன்னும் நிறைய சினிமாக்களை புரட்சி பண்ணியிருப்பார். உதாரணம் நடிகர் தலைவர் சிவாஜி சாரை வந்து அது வரைக்கும் அவரை எப்படி பார்த்துட்டாங்க எல்லாரும். ஆனால் அவர் அப்படியே மாற்றி அமைத்து முதல் முறையாக ஒரு பெரிய படத்தை கொடுத்தவர் அவர் தானே. பாரதிராஜா சொல்லுவார், நிறைய அனுபவங்கள் பேசுவார். ஸ்ட்ரைக் பீரியட்ல வந்து நேராக அவர் வீட்டுக்கு போயிடுவோம். 6 மணிக்கு அவர் வீட்டில் தான் சாப்பாடு எல்லாம் விடிய இதில் அனுபவம் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்க ஸோ எப்படி வந்தார், எப்படி வேலை செஞ்சார், எப்படி அசிஸ்டண்டாக இருந்தார், எப்படி போராடினார் எல்லாத்தையும் சொல்லுவார். முதல் மரியாதையில் அவர் முதல் நாள் பூஜையில் வந்து நடிகர் தலைவர்கிட்ட கொண்டு ஃபஸ்ட்டு பாரதிராஜ் சொன்னார், சார் ஐயா நானும் உங்களை மாதிரி நடிகனாகணும் தான் சினிமாவுக்கு வந்தேன் கிராமத்தில். இப்போ நடிகர்கள் கேட்டார், அப்படியா என்ன நடிகை நான் வந்தேன், நீ கண்ணாடியை பார்த்துருக்கேன் உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்டார். அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்றாரு, பகிர்ந்துட்டார். எதை பற்றி குழந்தை மாதிரி பேசுவார். பேசும்போது என்னை பார்த்தாலே வா செயல் வீரா வா, செயல் வீராங்க என்னை கூப்பிடுவார். ஏன்னா அவரோட கூட தோல் நின்று போராடுறது கலந்துட்டு இருந்தாங்க. அதனால அவர் தான் லைஃபோட அவரு செல்லுமணி சார் தான் விக்ரம் சார் தான் கொடுத்தாங்க. அதனால வந்து அவருக்கு வந்து எல்லாருமே கடமைப்பட்டுட்டாங்க. நான் மட்டும் இல்லை, சினிமா உலகமே ஒரு கடமைப்பட்டு. நிச்சயமா அவர் ஒரு மாபெரும் இழப்பு. ஓகேப்பா. தேனி மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே கொடைக்கானல் பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கும் காற்றோட்டில் பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது உடல் நாளை பிற்பகல் 3 மணிக்கு அடக்கம் செய்யப்படவிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இரவு வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக நீலாங்கரை வீட்டில் அவரது உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது. அலையலையாக கலைத்துறையினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மிச்சமுள்ள பொதுமக்களும் கலைத்துறை நண்பர்களும் அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் உடல் சென்னையில் இரவு 9 மணி வரைக்கும் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்படும். பிறகு சென்னையை விட்டு பிறந்த மண்ணுக்கு பாரதி ராஜா புறப்படுவார். நம்முடைய இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நம்மளுக்கு மறைந்துள்ளார்கள். இது தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழ் திரைப்படத்துறை நூற்றுக்கணக்கான நடிகர்கள், நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் பல பேரை அறிமுகப்படுத்துகிறார். மிகப்பெரிய ஆலமரம் பல வீடுகளை உருவாக்குகிறது என்று அவர் நம்மளுக்கு தெரிந்துள்ளார். இது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா திரைப்படத்துறைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது அனைத்து தமிழக முதல்வரோடு ஒரு நல்ல உறவோட உரிமையோடு எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி எங்களுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்தவர். இன்று நாங்கள் அனாதையாக இருக்கிறோம்னா அது உண்மைதான். அது பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சமயங்கள் நடத்தினவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் தமிழர்களோட உரிமைக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத போராடிய மிகப்பெரிய போராளி. ராமேஸ்வரத்தில் தமிழ் ஈழத்திற்காக மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி உலக மக்களின் அனைத்து கவனத்தையும் திரும்ப செய்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழர்கள் உரிமைக்காக நெய்வேலியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவையே தமிழ்நாடு மக்கள் கொடுத்து வைத்தார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசியல் பின்புலத்தை எதிர்பார்க்காமல் மிகப்பெரிய தியாகங்களை செய்த மிகப்பெரிய போராளி, மிகப்பெரிய கலைஞர், மனிதநேயம் உள்ளவர்.
அவருடைய மறைவு எங்கள் அனைவருக்கும் இதயத்தை மிக சிறப்பாக குழந்தை மனசு கொண்டு அவர் கலைஞர். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இது போன்ற ஒரு நிலை வந்தபோது சகோதரர் தேசியக்காரர்கள் இந்திய மருத்துவமனையில் சேர்த்துட்டு அவரை காப்பாற்றி நமக்கு நம்மோடு இருக்க செய்தார். ஆனாலும் இது அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும், அவர் ஊழலோடு நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் புகழோடு நெஞ்சு முறையாது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை தேனியில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளைக்கு கருத்திரைப்படத்தில் சேர்ந்த அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட உள்ளது. அனைத்து கலைஞர்களும் தொழில்நுட்பங்களும் தொழிலாளர்களும் கலந்து கொள்வதற்கு வசதியாக நாளை படைப்பிடிப்பு எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்தார்.